கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள், சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதமும் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான சிம்மராசி நேயர்களே, ஜூலை மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல. அப்போ ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்கள், உங்களுடைய வருமானங்கள் உயரக்கூடியதாக இருக்குது. வருமான தடைகள் ஃபஸ்ட்டு சரியாகும். நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அதே 2 வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். உழைப்பு மேலே அதிகமாக ஒரு பற்று வச்சு உழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அளவில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. நான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தொழில் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் லாபாதிபதி இந்த மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்களேன், உங்களுக்கு 12ஆம் இடமான விரயத்தில் இருக்கிறாரு. அது விரையாதிபதியோடு வேற சேர்க்க உங்கள் லாபாதிபதி அப்படி இருக்கிறதுனால, அப்போ நீங்கள் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். அங்கே இருக்க வேலை செய்யக்கூடியவங்ககிட்ட ரொம்ப நீங்கள் பக்குவமாக பேசணும். ஏன்னா அவங்க உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசு காயப்படுத்துகிற மாதிரி தெரியும். அப்போ உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டங்களில் பாருங்கள், சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசாக வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். சரி, வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டுக்கு ஒரு ஏதாவது ஒன்று நல்ல சுபகாரியம் பண்ணுவோம், இல்லை செய்முறை நம்ம ரொம்ப நாளாக செஞ்சு முடிச்சுருக்கோம், செஞ்சு வச்சு செய்முறை வாங்காமல் இருக்கோம், அப்போ செய்முறையை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் உங்களுக்கு அல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பார்த்துக்குங்க, உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும்
ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து சுப பிரிவுகளாக இருக்கும். ஒன்று படிப்பு சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் சுப பிரிவுகளாக நீங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அளவில் தான் அந்த அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இப்போ மன வலிமை அதிகரிக்கும். இது வரைக்கும் எல்லாமே தடங்களாக இருந்துச்சு, நமக்கு வந்து எப்போ நமக்கு சரியாகும், நம்ம என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அமைப்புகள் இருந்தாலும், அப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் உங்கள் பேச்சிலே தெரிய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையோடு பேச ஆரம்பிப்பீங்க. எந்த விஷயத்தையும் பாருங்கள் தன்னம்பிக்கையோடு அணுக ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்து தன்னம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு இடம் கூட என்னால் வாங்கி கட்டுறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, நான் கட்டின விடாவே பார்த்து வாங்கிக்கிறேன், இப்போ தான் அழகழகாக பில்டர்ஸ் கட்டி விற்கிறாங்கல்ல, நான் அதையே வாங்கிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்குறவங்க இந்த காலகட்டங்களில் அதிகமாக லாபத்தை பெறக்கூடிய அளவில் கிரக நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடமா வாங்கி விற்கிறவங்களும் நல்லா உங்களுக்கு ஜாதகமாக இருக்குது. வீடு கட்டி விற்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இந்த மாதம் முழுவதுமே வந்து இருக்குது. அப்புறம் பாருங்கள், எதனால் ட்ரேடிங் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான், அது நல்லா இருக்குமா? கண்டிப்பான முறையில் நல்லா இருக்குது. அது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கடல் கடந்து சென்று அந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளியுலகத்துக்கு செல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து. நான் உங்களுடைய ராசி அதிபதியே பாருங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறனால வேகமாக சில முடிவுகள் எடுத்து தடுமாறக்கூடிய அளவில் இருக்கீங்க. சின்னதாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள் வருவதற்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனியோட தாக்கம் வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு ஜூலை வந்து 16 வரைக்கும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்துலையும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்போ ஒரு முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா அந்த முடிவுகளில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுக்கு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்க நினைக்கிறீங்க, அப்போ ஜூலை 16 வரைக்கும் அந்த சொத்துக்களை பற்றிய வில்லங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா, அதே இது நீங்கள் ஜூலை 16க்கு அப்புறம் வாங்கிட்டீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குறைபாடு இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆலோசனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பில் தான் கிரக நிலைகள் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே இருந்து ஜூலை மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் முக்கிய முடிவுகள் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ தாமதமான திருமண பாக்கியம் வந்து ஜூலை 16க்கு அப்புறம் முடிவுக்கு வரும். இதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து ஃபெயிலியராக முடிஞ்சு போச்சு, எனக்கு செகண்ட் மேரேஜுக்காக நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா ஜூலை 16க்கு அப்புறம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு வரன் அல்லது ஒரு வது வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே பாருங்கள் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கணும், அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆலய வழிபாடு ஒரு நீண்ட தூரமாக போய் பிரயாணம் பண்ணி குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. அது வந்து நீங்கள் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் செல்லக்கூடிய அந்த சுற்றுலாவானது உங்கள் குடும்பத்தில் அனைவருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து நீர்நிலைகளில் போய் செல்கிறப்போ வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூலை 16க்கு அப்புறம் நீங்கள் நினச்ச இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து வேலைகள் அந்த பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்களை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அறியாமல் செய்ய சின்ன சின்ன தவறுகள் கூட இந்த நேரங்களில் உங்களுடைய மேலதிகாரிக்கு தெரிஞ்சு அதனால் உங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட அளவு கூட இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும். உங்களால் முடிந்த அளவு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போய் அது கூட நீங்கள் வந்து மாலை நேரத்தில் தான் ஒரு 6 மணிக்கு மேலே போய் 6 மாவிளக்கு தீபமேற்றி தாமரைப்பூ வாங்கி கொடுத்து அங்கேயே வந்து ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் மனசில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமைதி ஏற்படும்.
அந்த மனசில் ஏற்பட்ட அந்த அமைதி மூலமாக தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நோக்கி போகக்கூடிய அளவில் இந்த மாத கிரக நிலையில் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.